மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மளை கடந்த 6 மாதங்களையும் கண்ணின்மணி போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்தை காண உதவி செய்திருக்கிறார். அதனால எங்களோடு இணைந்து ஒரு நன்றி பாடலோடு எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் எவ்வளோ நாவுகள் இருந்தாலும் அது போதாது. ஆமென். அதனால எங்களோடு இணைந்து இந்த பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இசப்பா நீங்க எங்க வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் இசப்பா கடந்த 6 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒவ்வொரு தேவைகளிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் அப்பா எங்களை இசப்பா நீங்க பாதுகாத்து வழிநடத்தின தயவு
இயேசப்பா உங்களுடைய மகளோடு இயேசப்பா மகள் மூலமாய் நீங்க கொண்டு வர போகிற இயேசப்பா உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். இயேசப்பா அந்த வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே நீங்க எங்களோடு இடைப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் தந்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வாசிக்க இருக்கிறேன். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 11வது வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாகி மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஆமேன். இந்த வசனத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஹல்லேலூயா. தாவீது ராஜா சொல்லுகிறார், என் வாழ்க்கையில காணப்பட்டதான புலம்பல்களை என் தேவன் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. புலம்பல் எப்பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில வருகிறது? எப்பொழுது நாம் எந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கிறோம், நாம் எதிர்பார்க்கிறோம் அநேக காரியங்களுக்காக, அது நமக்கு கை கூடாமல் இருக்கும் பொழுது, நாம் யோசிக்கிறதான காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கும் பொழுது நம்முடைய மனது துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நாம் மற்றவர்களை பார்க்கிறோம், எல்லோருடைய காரியங்களும் நன்றாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே மாத்திரம் ஏன் தாமதம் என்று நாம் எண்ணி நாம் துக்கித்து நாம் புலம்ப ஆரம்பித்து விடுகிறோம். ஹல்லேலூயா. துக்கம் அதிகரித்தால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆட்டோமேட்டிக்காய் நாம் புலம்ப ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் இந்த இடத்துல ஹல்லேலூயா வேதவசனம் சொல்லுகிறது, என் தேவன் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக துன்பங்கள், உபத்திரவங்கள், சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு துக்கத்தோடு அவன் இருந்த பொழுது அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். இந்த முழு அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிய வரும், அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதினால கர்த்தர் அவனை கைவிடவில்லை. கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை அல்லல் தட்டவில்லை. கர்த்தர் அவனை இமைப்பொழுது கைவிட்டாலும் அவருடைய மிகுந்த கிருபையினால அவனை அணைத்து கொண்டபடியினால அவன் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில இருந்ததான எல்லா புலம்பல்களை அவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் புலம்பல்கள் அதிகமாய் காணப்படலாம். துக்கம் அதிகரித்ததினால நீங்கள் புலம்பிக் கொண்டு திரியலாம். வேதனை அதிகரித்ததினால நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம், வியாகுலப்பட்டு கொண்டு இருக்கலாம், நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். ஆதலால் ஹல்லேலூயா வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுடைய அங்கலாய்ப்புகளை, உங்களுடைய புலம்பல்களை கர்த்தர் பார்க்கிறார். அவர் அதை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். தாவீதுடைய வாழ்க்கையில செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய புலம்பல்களை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, அவர் ஹல்லேலூயா என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஹல்லேலூயா. துக்கத்தினால, துக்கம் அதிகரித்ததினால நீங்கள் ரெட்டை உடுத்தி கொண்டு ஹல்லேலூயா புலம்பி வியாகுலப்பட்டு நீங்கள் துயரத்தோடு இருக்கலாம். ரெட்டை உடுத்தி கொண்டு என்றால் ரெட்டை லிட்டரலியாக நீங்கள் உடுத்தி கொள்ளவில்லை. ஆனாலும் உங்களுடைய தோற்றம், உங்களுடைய நட ஓட, உங்களுடைய எல்லா கிரியைகளை பார்க்கும் பொழுது துக்கத்தோடு நீங்கள் காணப்படலாம், வேதனையோடு கூட நீங்கள் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுடைய ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியின் கட்டினால் உங்களை நான் இடை கட்டுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா துயரங்களை அப்புறப்படுத்தி அவர் மகிழ்ச்சியினால் உங்களை கட்ட போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளை குறித்ததான துக்கம், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில்
காணப்படுகிறதான துக்கம், உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லாததினால் காணப்படுகிற துக்கம், எவ்வளோ சொன்னாலும் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால துக்கம், அப்படி அநேக துக்கங்கள் உங்கள் தொண்டையை அடைத்து கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் புலம்பிக் கொண்டு அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுடைய துக்கத்தை ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன். நான் உங்களுடைய ஹல்லேலூயா ரட்டை களைந்து போட்டு உங்களை நான் மகிழ்ச்சியினால் இடை கட்டுவேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வேத வசனத்திலே ஹல்லேலூயா நாம் பார்க்கிறோம், அப்படியாக யூத குலத்திற்கு ஒரு பெரிதான ஆபத்து. ஹல்லேலூயா. அந்த ஆமான் நிமித்தமாய் முழு யூத கோத்திரத்தையும் அழிக்கும்படியாக அவன் சதி திட்டம் செய்தான். ஹல்லேலூயா. ராஜாவிடத்தில் கடந்து சென்று அவன் எல்லா லெட்டர்ஸை எழுதி கொண்டு எல்லா இடங்களிலும் எல்லா தேசங்களிலும் அவன் அனுப்பிவிட்டான். அதை ஹல்லேலூயா பார்த்ததான, வாசித்ததான, கேள்விப்பட்டதான எல்லா யூத ஜனங்களும் அவர்கள் ரெட்டுடுத்தி கொண்டு அலறிக்கொண்டு புலம்பிக் கொண்டு அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். நாம் பார்க்கிறோம், எஸ்தர் அவளுடைய எல்லா ஹல்லேலூயா ஃப்ரெண்ட்ஸ்களோடு சேர்ந்து அவளும் தேவ சமூகத்தில் புலம்பி கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஹல்லேலூயா. பாருங்க, முழு சூசான் நகரமே கலங்கி போய்விட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் அழிக்கப்பட போகிறதா இருந்தது. ஆனால் அவளுடைய ஜெபம், அவர்களுடைய உபவாசம் அவர்களை வெட்கப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. அதே ராஜா மறுபடியுமாக இன்னொரு லெட்டரை எழுதி எல்லா தேசங்களுக்கும் அனுப்பி வைத்தார். இவர்களுடைய ஜெபம் அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினது. ஹல்லேலூயா. அந்த பொல்லாத ஆமானோ அழிக்கப்பட்டார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை யூத கோத்திரத்தில் இருந்ததான எல்லா ஜனங்களும் அந்த விபத்திலிருந்து காக்கப்பட்டார்கள், அந்த விபத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டார்கள். எப்படியாக அவளுடைய புலம்பல்களை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். அந்த 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யூத குல மக்களுக்கு ஒரு பெரிதான வெளிச்சம் வந்தது. அவர்கள் ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். எல்லா துக்கத்தை கர்த்தர் எடுத்து மாற்றி அவர்களை ஆனந்தத்தினால இடை கட்டினார்கள். அப்படியாக அவர்கள் பூரீம் என்கிறதான பண்டிகையை கொண்டாடும்படியாக அவருடைய முகத்தில் இருந்ததான எல்லா துக்கத்தையும் கர்த்தர் எடுத்து மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் இன்று துக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கலாம், வியாகுலத்தோடு இருக்கலாம். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் புலம்பி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். எப்படியாக அவர்கள் ஹல்லேலூயா பண்டிகை ஆசரித்தார்கள், அதே போல துக்கம் மாறி நீங்களும் கர்த்தரை ஆடி நடனத்தோடு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது கர்த்தர் வல்ல பெரு காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற அந்த துஷ்ட கிரியைகள் அழிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபம் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையை மாற்றும். துக்கத்தை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. அதனால் எதை குறித்தும் கலங்காதபடி தேவ சமூகத்தில் போராடி நீங்கள் ஜெபிங்க. துக்கத்தோடு இருக்க வேண்டாம், புலம்பிக் கொண்டு திரிய வேண்டாம். தேவ சமூகத்தில் காரியங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கர்த்தர் ஹல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்கள், யூத கோத்திர ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தது போல, ஒரு ஆனந்தத்தை கொடுத்தது போல, ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது போல, ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது போல, ஒரு பெரிதான ஃபெஸ்டிவலை கொடுத்தது போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த துக்கம் மாறி கர்த்தர் ஒரு பெரிதான செழிப்பை கர்த்தர் கட்டளையிட போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாங்க நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசினதான உங்களுடைய வசனத்திற்காக நன்றி ராஜா. தகப்பனே, துக்கத்தோடு வியாகுலத்தோடு கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாரும் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய முகத்தில்
இருக்கிறதான அந்த துக்கத்தை, உள்ளத்தில் இருக்கிறதான துக்கத்தை அப்புறப்படுத்தி ஆண்டவரே நீர் ஆனந்தத்தினால இடை கட்டுவீராக ராஜா. இரட்டை உடுத்தினது போல அப்பா அவருடைய வாழ்க்கையே காணப்படுகிறதான, வாழ்க்கையில காணப்படுகிறதான எல்லா சோர்வுகளை, எல்லா கலக்கங்களை எடுத்து மாற்றி ராஜா கர்த்தாவே உம்முடைய மகிழ்ச்சியினால இடை கட்டும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. கேட்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை, ஜெபத்தில் கலந்து கொண்டதான ஒவ்வொரு பிள்ளைகளை நினைத்தருளி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா கன மகிமை துதி உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.